பைத்தியக்காரனுங்களா எல்லாரும் நிறுத்துங்கன்னு சொன்னேன். அண்ணா பின்னாடி நக்கறீங்களே நாங்க அதே ஆளுங்க அல்ல. அதுக்கெல்லாம் அதுக்குன்னு தனியா வந்துக்கிறாங்க. அது இல்லனா பின்னாடி இருக்கிறீங்களே நல்லா இருக்கீங்களா? அதெல்லாம் வீட்டுல கேட்டு பார்க்கணும். நல்லா இருக்கீங்களான்னு கேட்டப்பா அப்படி கேள. பெரிய மனுஷன் தான். அப்படினா என்ன மாதிரி சொல்ற? நல்லா இருக்கிறியான்னு கேட்டேன். இன்னும் ஆணாக பிறந்திருக்க அப்பமார்களும் பெண்ணாக பிறந்திருக்க அரும்பெரும் தாய்மார்களும் இன்னும் போட்டவர்களும் போடாதவர்களும் வெத்தலை பாக்குடா இன்னும் முட்டவர்களே உடாதவர்களே எங்கடா ஒட்டாயிடா இன்னும் திருமணமானவர்களே ஆகாதவர்களே எப்படா நம்மளுக்கும் நம்ம அப்பா ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாரு நம்மளும் ஒரு போடு போடலாம். கல்ல தூக்கி மண்ண மேலையா? கல்ல தூக்கி மண்ண மேல பைத்தியக்காரனுங்களா இப்படி ஊரையே கூட்டி சாப்பாடு ஆமா அப்படி எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் நம்ம இளைஞர்களுக்கும் இன்னும் வயசுக்கு வந்தவர்களே வராதவர்களே எப்படா வயசுக்கு வருவோம் அப்படி என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கும் நமது 60 வயசு பாட்டிமார்களுக்கும் பாட்டி என்ன வயசுக்கு வராம இருப்பா? எங்க பாட்டி இன்னும் வயசுக்கே வள்ளிடா. ஏன்டா உங்க பாட்டி வயசுக்கு வராம உங்க அப்பா எப்படி பிறந்திருப்பாங்க? நீ எப்படி பிறந்த? அங்க எப்படி சைடு பிசினஸ்ல பிறந்துகிட்ட மாட்டாங்குது. அனைவர்களுக்கும் நம்மளது ஆரூர் பட்டி அரசு கலை சுடர் மாமாமணி விருது பெற்ற கலை சுடர்மணி விருது பெற்ற நம்ம ஆரூர் பட்டி ஜி ராஜமாணிக்க வாத்தியார் வழங்கும் சரஸ்வதி நாடக சபா குழுவின் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம். சொல்லுங்க. நானே வாங்கல தனித்தனியா பைத்தியக்காரன் பேசிக்கிறேன். ஆமா அதனால என் கூட பேசிட்டு பைத்தியக்காரன் கூட பைத்தியக்காரன் இல்ல சிங்கா குட்டி அனுப்புறோம். சிங்கா குட்டி ஆமா அனுப்பி பார்க்கலாம். தெளிவான பையன் அறிவா கேக்குற மேல கொடுத்தா கீழே கொடுக்கிற கீழே கொடுத்தா மேல கொடுக்கிற உட்கார்ந்தா வாயில வைக்கிற வணக்கம் வைக்கிற வாயில தம்பா வைப்பாங்க அப்படிங்கிற. சரி உனக்கு என்ன வேணும்? எனக்கு கை கொடுக்கணும். ஓய் எனக்கு கை கொடுக்கணும். என் வீட்டுல பணம் விழுந்து போச்சு. ஆயில்மெண்ட் உனக்கு தெரியாது. மதிப்பு மரியாதையா கூப்பிடணும். மதிப்பு மரியாதையா
பண்ண அடிப்ப அடிப்பட்டா உன்னுடைய தலைவ போங்க அடிப்பட்டா அடிப்பண்டா ஆமா சரிப்பா சரி உன்னையா அப்படி பண்ணலாம் கூப்பிடு வாயா 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 அண்ணே வாயா கேளு வாயா டேய் ஓய் ஏண்டா டேய் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி வச்சு ஏன் வாயை பார்த்து அங்க இருக்கறீங்க மட்டும் கருவ கொட்டை எடுத்து தெரியுறாங்க சரி சரி ஃபோக்கஸ் லைட் ஆட்ட டேய் ஓய் ஏன் வாயை பார்த்து வாயா வாயான்னு கூப்பிடுறிய வாயா வாயான்னு கூப்பிடுறியே ஆட்டு வாயா ஆட்டு வாயா மாட்டு வாயா மாட்டு வாயா எரும வாயா எரும வாயா பன்னி வாயா பன்னி வாயா மண்ட வாயா மண்ட வாயா உங்க அம்மா டேய் தொண்ட வாயா தொண்ட வாயா ஆமா வாயானால பிடிக்காது ஓ பிடிக்காது பிடிக்காதுடா பிடிக்காது இன்ன மதிப்பு மரியாதை கூப்பிடு ஓ இன்னும் மதிப்பு மரியாதையா ஆமா அவ்வளவுதானே ஆமா வா, அண்ணா உனக்கு என்ன யார பாத்துறா அண்ணா 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 ஏய் யாரா டேய் ஏய் அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறிய அண்ணாங்கறியே உனக்கு முன்னாடி வரதனா முன்னாடி வரதையா உங்க சித்தப்பா முட்டாளா சித்தப்ப முட்டாள் நீ பெரிய அறிவாளி புளுத்தி ஏய் உங்க சித்தப்பா வீட்டாளா சித்தப்ப வீட்டாளா இல்ல பெரியப்பா வீட்டாளா பெரியப்ப வீட்டாளா பங்கு பங்காளியா பங்காளியா உன் சொத்துல பங்கு எடுத்தனா ஒரு தவத்துல பொங்க வைக்கிறமா ஓ யார பாத்துற அண்ணாங்கற அண்ணாங்கற ஓ அண்ணாலான பிடிக்காது பிடிக்காது. வா தம்பி உனக்கு என்ன யார பாத்துறா தம்பி 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 ஏய் தம்பி உனக்கு அடிக்க தெரியலடா நான் சொல்றேன் நான் சொல்றேன்னா அடிக்க தெரியல உனக்கு தெரியுமா சூப்பரா சொல்லி கொடுப்பேன் நானு சொல்லி கொடுப்பியா ஆமா சரி நீ சொல்லி கொடுக்கும்போது நான் எங்க நிக்கணும் போய் பைபாஸ் ரோட்ல நில்லு டேய் 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 கண்டரவழி பையனுங்க வாடா ஏனா பைபாஸ் ரோட்ல நின்னா பாரு பச்சலாம் போகுது அடி செத்து போயிருவீடா எப்பறா சிகா குட்டி இங்க குட்டி கூட்டு வர சொன்னா கடத குட்டி கூட்டு வந்துருக்கீங்க டேய் கிடக்கிறதா அதுதான் சரி ரைட் விடு சரி தம்பி நான் சொல்லி கொடுக்கறேன் சரி. உன் இஷ்ட தெய்வம் என்னது எனக்கு பெருமாளு பெருங்குடியாரனா நீ ஏய் பெருமா குடிக்காரன்டா பெருமா குடியாரே ஆமா சரி உன் இஷ்ட தெய்வத்தை நல்லா வேண்டிய கடைசியா வேண்டிக்கணுமா ஆ. நல்லா வேண்டணுமா நல்லா வேண்டுமா சத்தமா வேண்டுமா சத்தமா வேண்டா கோவிந்தா கோவிந்தா இன்னும் ஒருக்கா கோவிந்தா கோவிந்தா சத்தமா லாஸ்டா போடு கோவிந்தா கோவிந்தா இப்படி அக்காலாம் பாத்துட்டீங்களா பாக்கலப்பா அக்காலாம் பாத்துட்டீங்களா இல்லையா பாக்கல ஐயா பாத்துட்டியா இல்லையா ஐயா உங்களுக்கு சொல்லி கொடுக்கட்டுமா உட்காரு கம்முனு ஏய் இப்படிதான் அடிக்கணுமா இப்படிதான்பா அடிக்கணும் சரி பேசிக்கலாம் ஏப்பா தம்பி தம்பின்னு கூப்பிடுறிய தம்பி தம்பின்னு கூப்பிடுறனே உனக்கு பின்னாடி பிறந்தனா முன்னாடி என்ன என் கொலா இல்லையா ஏய் உனக்கு காண பிறந்தவனா பிறந்தவனா இல்ல உங்க சின்னாய் மகனா இந்த சனநாயி மகனா என்னநாயா ஏய் சின்னாய் மகனா சின்னாயி மகனா இல்ல பெரியாய் மகனா பெரிய நாய் மகனா ஏய் பெரியாயா மகனா இப்படி கூப்பிட்டாலும் தம்பின்னு கூப்பிட்டாலும் பிடிக்காது ஓ தம்பினாலும் பிடிக்காது பிடிக்காது. ஆ, மாமா உனக்கு என்ன யார பாத்துறா மாமே மாமா 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 ஏ மாமா மச்சான் மச்சான் மாமே மச்சான் ஏடா டேய் மாமான்னு கூப்பிடுறிய உங்க அத்தையை கட்டி இருக்கறனா எங்க அத்தை கட்டிட்டு இருக்கிறியா இல்ல உங்க அக்கால கட்டி இருக்கறனா கட்டி இருக்கிறியா இல்ல ஏன் தங்கச்சி நீ கட்டி இருக்கறியா இருக்கிறியா அப்புறம் ஏதோ வச்சுடா மாமான்னு கூப்பிடுறா அடடா எங்க அக்கால நீ கட்டினியா ஆமா இல்ல உங்க அக்கால நீயே கட்டினியா ஏய் இரு என்னடா எங்க கால நான் எப்பறம் கல்யாணம் பண்ண முடியும் பண்ண முடியாதா முடியாதுடா அட பைத்தியக்காரா ஏன் நம்ம கூட பிறந்த அக்கா தான் நம்மளுக்கு கொளுத்த முறை எப்பறா ஆமாப்பா எப்படி நம்ம அம்மா கூட ஆமா. ஒரு பொட்ட பிள்ளை பிறந்தா நமக்கு என்ன ஆகுது சித்தி சின்னம்மா அவங்க பிள்ளை நமக்கு தங்கச்சி அக்கா ஓ சித்திட்டு பிள்ளை அக்கா தங்கச்சி அக்கா தங்கச்சி சரி நம்ம அம்மா கூட ஒரு பையன் பிறந்தா நம்ம என்னன்னு கூப்பிடுறோம் நமக்கு தாய் மாமன் அவங்க பிள்ளை நமக்கு முறை பொண்ணு ஏன பேசிட்டு இருக்கிற ஏனா ஏண்டா டேய் ஆ. நம்ம அம்மா எந்த விதத்துல பிறக்கறா அதே வயிறுதான் சித்தி எந்த விதத்துல பிறக்கறா அதே வயிறுதான் மாமா எந்த விதத்துல பிறக்கறா அதே வயிறுதான் அப்புறம் என்ன நம்ம அக்கால கட்டினா நமக்கு என்ன வந்துற போகுது நம்ம நீ யார கல்யாணம் பண்ணி இருக்கிறா நான் எங்க சொந்த பெரிய முட்டு பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் குழந்தைங்க எத்தனை பையன் ஒண்ணு பிள்ளை ஒண்ணு எப்படி கூப்பிடுறாங்க பையன் அப்பாங்க பிள்ளை மாமாங்க ஏசியாமியா. ஏ சண்டாளா அல்ல ஒரு பிள்ளை கட்டிக்கிட்டா பூரா மாமச்சன் ஆயிடுறாங்க ஆமா தம்பி அதுவும் இல்லாத ஆ. அடுத்து தெரியாதவங்க கட்டி கொடுத்தா ஆ. நம்ம பிள்ளைய புடிச்சுக்கிட்டு அடிப்பான் உதைப்பான் உதைப்பா சோறு போறி சாரி போறின்னு கேட்பான் கேப்பா அதனால நம்ம தங்க அக்கா தங்கச்சி நம்மளே கட்டிக்கிட்டா நமக்கே ஆச்சு நம்மளே வச்சுக்கலாம்ல நாமளே பாத்துக்கலாம் ஏய். அப்பனா எங்க சித்தம் வீட்டுல ஒரு பிள்ளை இருக்குது காலையில போய் நான் அதையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவராஷா பொழப்ப கேஸ் ஆகி போயிரும் என்னமோ சொல்றாரு பாரு ஓய் ஏப்பா ஏண்டா நீயும் ஒரு மனுஷன் தானா நான் மனுஷன் கூட சொன்னா கொலை மூடிக்கிட்டு குழந்தை போகுது மாமானு கூப்பிட்டாலும் பிடிக்காது ஓ மாமானாலும் பிடிக்காது
அடிப்பண்டா. ஏய் தம்பி இப்படி கட்ட வார்த்தை பேசக்கூடாது. ஏய் அடிப்பண்டா. ஒரு நிமிஷம் வரமானு இல்ல இருக்கிறேன். டேய் தம்பி சின்னாலே ஓய் டேய் வாடா வரோ மாதிரி என் தம்பி டேய் வாடா அண்ணா வணக்கண்ணா கூப்பிட்ட உடனே வர மாட்டியா? வந்துட்டுண்ணா அவ்வளவுதான் எனக்கு மரியாதையா? ஒரு அடியில அப்படியே கிறுக்கிறு சுத்திட்டு வந்து போய் வேணாண்ணா என்னடா அண்ணாந்து பார்த்து பேசிட்டு இருக்கற? வேணா டேய் தம்பி ஓய் அந்த பையன் எதை வச்சு கூப்பிடால அடிக்கிறான் சரி எப்படி? ஆ அதனால அவன்கிட்ட அடிக்கு தப்பிக்கணும்னா ஆஹா. எப்படி கூப்பிட்டா அடிக்க மாட்டான். இந்த வருஷம் என்ன நடக்குது வரிசையா நாடு நடக்குது மாடு நடக்குது எல்லாம் தான் நடக்குது. ஏய் வருஷம் நடக்கிறது கேட்கல இந்த வருஷம் என்ன நடக்குது வருஷம் 2014 அது உன கொண்டு போய் புதைக்கிற வருஷம் வைக்கிற வருஷமா ஆமா. அது வேணும் அது இல்ல அது இல்லப்பா 2025 அதே இங்கிலீஷ் புளுத்திய ஆமா வரும்போது தொப்பூர் பஸ் எப்படி போயிட்டு கேட்டுக்கிட்டு இருந்த? தமிழ் படிக்க தெரியாதுப்பா பஸ்ல பூரா தமிழ்ல தான் எழுதி வச்சுக்கிறான் பஸ்ல தமிழ் ஆமா நான் இங்கிலீஷ் தான் படிச்சிருக்கிறேன் எனக்கு தெரியும் இங்கிலீஷ் படிச்சிருக்கிறியா? ஆமா. எங்க படிச்ச? காமோடி ஜோத்துல பர்ற அவன பர்றாயா காம்பவுண்ட் ஜோத்துல படிச்சங்கறான் பாரு. இல்லனா கான்வென்ட் இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்துல ஆமா. சரி அதனால ஆ, காலம் மாறி போச்சு பூரா கம்ப்யூட்டர் காலம் என்னது கம்பி விடுறாங்களா? கம்பி விடலப்பா ஆ. கம்ப்யூட்டர் காலம் ஓ கம்ப்யூட்டர் காலம். ஆமா ஆமாப்பா காலத்துக்கு தகுந்த மாதிரி மதிப்பு மரியாதை கூட அடிக்க மாட்டான் பூரா பட்டன் சிஸ்டம். ஆமா 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 உங்க அமுத்துனா அமெரிக்காவுல சென்னையாவுது. எதையாவது ஆமா எல்லாமே ஆகும் அங்க என்ன நடக்குதுன்னு இங்கே பாத்துக்கலாம். இங்கே எல்லாம் பாத்துக்கலாம் ஆமாண்ணா மெய்யாலும் ஆ. செல்போன் வந்துச்சு கிளவியெல்லாம் கூட்டோட ஆரம்பிச்சுக்கிட்டான். சொல்றா, எப்படி ஆமாண்ணா மெய்யாலும் எப்படின்னா முன்னெல்லாம் ஒரு கூத்தியா மாப்பிள வைக்கணும்னா ஒரு பையனை வர சொல்லி அவனுக்கு 2 போண்டா காரோட வாங்கி கொடுத்து தம்பி தான் இந்த பக்கம் அந்த பொம்பளை வர சொல்லு அந்த ஆம்பளை இந்த பக்கம் வர சொல்லு அப்படிங்கணும். ஆனா அப்பெல்லாம் அப்படி இல்ல. ஹலோ அந்த 3 பண மரத்து சந்துக்கு வேணா கொய்யன்னு வந்துடுறாங்க. ஆமா. நிறைய அனுபவம் மாட்டேங்குது பின்ன என்ன சரி பண்ணு? சரி 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 ஆமாண்ணா அப்படித்தான் ஆகி போச்சு போன் வந்துச்சு போய் பிறந்துச்சு. ஆமா. தருமுறையில இருப்பான் ஆ. எங்கடாக்குற தொப்பு வந்துட்டான் அப்படிமா. அப்படிதான் பேசுறாங்க ஆமாண்ணா சேலத்துக்கு ஓம்பது வந்துட்டாங்களாம் ஓம்பலூர் வந்துட்டாங்க. ஆமா வீட்டுல பிரச்சனைங்கிறான். யாரா சொல்றது? அது ஒருத்தர் இருக்கிறான். ஆமாப்பா அதனால ஆ. காலத்துக்கு தகுந்த மாதிரி மதிப்பு மரியாதை கூப்பிட்டா அவன் அடிக்க மாட்டானா அடிக்க மாட்டான். சத்தியமா சரி அடிக்க போய் மாட்டான் உட்காரு போ. தம்பி ஓய் அண்ணா நடிப்பேன். அடிப்பேன். தம்பி நடிப்பேன். அடிப்பேன். ஆமா நடிப்பேன். ஆமா. உன்னை அப்படி கூப்பிடணும். கூப்பிடு. வாடா, குதிரை குதி வை. அட வாங்க. அண்ணா டேய் ஏப்பா எங்கடா போயிட்டு இருக்குது காலம்? என்ன? அண்ணா தம்பி மாமா மச்சான் உறவு முறை வச்சு கூப்பிட்டேன். ஆமா. அதுக்குள்ள அடிச்சே. ஆமா. கடைசியா கெட்ட வார்த்தையில கூப்பிடுறேனே. ஆ. கை கொடுக்குற என்ன காரணம்? தம்பி ஓய். அண்ணன் தம்பி சொத்துல பங்கு கட்டு வருவ. வருவேன். மாமே மச்சான்பா வீட்டுல பொண்ணு இருக்குதான்னு கேப்பேன். கண்டிப்பா. இப்படி பேசிக்கிட்டா வழி நடத்துல ஒரு டீ தண்ணியோட போச்சு. உண்டானது. ஆமா ஆமா. பார்த்த இடத்துல அப்படியே அனுப்பிச்சு விட்டுறலாம். ஓ, அப்படி அடி போடுறது. இதுதான் எங்க ஊரின் வழக்கம். ஓ, சரிப்பா சரிப்பா. சரி. என்ன யாருன்னு கேட்கலையே. யாரு நீ? விடிய ஆ. சபை அலங்காரம் செய்யக்கூடிய ஆ. அகட விகட ராயல் பப்புன். அட இந்த சேலத்துக்கு மெட்ராஸுக்கு போதே வப்பு வப்புன்னு அந்தரையில. சேலத்துக்கு மெட்ராஸுக்கு உங்க அக்கா கொலாய்க்கும் கப்பு கப்புன்னு போகுது அது. அது இல்லப்பா. ஆ. ராயல் பப்புன்னா நகைச்சுவை கோமாளி. ஓ கோமேரி. கோமேரி மல்ல குந்துனவு மல்றா. கோமாளி. ஓ கோமாளி காமெடி நடிகர். ஆமா சிரிப்பு நடிகர். ஓ சிரி. ஆமாப்பா சரி என்ன என்ன கேட்டியே? ஆமா. நீங்களா யார் என்ன ஊருக்காரங்கப்பா? ஓ நாங்களா யாருன்னு கேக்குற? யாரு? நாங்களா விடி விடி கவலை போக்கும் கலைக்கூத்தாடிகள். உங்களை யாரும் உதைக்கல? எதுக்கு? விடி கிளம்பிக்கிட்ட போறேங்கிறீங்க. ஏய், நாங்கெல்லாம் நாடகக்காரருப்பா. கிலோமீட்டருக்கு எவ்வளவு வாங்குறீங்க? என்ன வாடகைக்காரா? என்னடா சொன்னேன்? ஏய் நாங்கெல்லாம் தெருக்கூத்தாடிகள். குத்தாட்டீங்களா? ஏய் தெருக்கூத்தாடுறீங்கப்பா. கூத்தாடுறீங்களா? ஆமா. அட நீங்களா? ஆமாப்பா. அட ஓய டேய். ஏதோ மரியாதை எல்லாம் பேசு. அட ஐயா உங்களை தயா தேடிட்டு இருந்தேன். எதுக்கு? ரொம்ப நாளா உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். எதுக்கு? ஆமா. ஆ. ஆனா இன்னைக்கு இங்க சிக்கிட்டீங்க. ஏய் என்ன திருடிட்டோமா? இல்லப்பா இன்னைக்கு உங்களை பார்த்துட்டு நானு சரி. ஒரு பணம் எல்லாம் ஏகப்பட்டது கிடக்குது. ஓ சரி. ஒரு 20-25 ராத்திரி கூத்துடணும். சரி. ஆமா. ஆ. போட்ட டேஜ் பிரிக்க கூடாது. பிரிக்க கூடாது. அடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஊதிக்கிட்டே தான் இருக்கணும். ஊதிக்கிட்டே இருக்கணும். வேஷம் போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆ. சாப்பாடு ஆகிட்டே இருக்கும். சரி. சாப்பிடுறோம் சாப்பிட்டுக்கலாம் வேஷம் போடுறோம் வேஷம் போட்டுக்கலாம். ஆனா கூத்து நிக்க கூடாது. ஓ 25 ரூபாய் ஆடணும். ஆமா. அப்படின்னா ஒரு 25 லட்சம் ஆகும். 25 லட்சம் என்னடா என் மகாசி? ஒரு வாரத்துக்கு எனக்கு சிகரெட் செல்லுமே எனக்கு 30 லட்சம். ஏய் சாமி. அப்பனா நல்லா பெரிய ஆளா அது இருக்கீங்க. முழுசா குடிக்க மாட்டேன். ஆ. ஜஸ்ட் 2 பஃப் எடுத்துட்டு கீழ போட்டுருவேன். ஓ 2 பப்பு தான். ஆமா. அப்பனா ஒரு 50 லட்சம் கொடுத்துறனா. 50 lakhs. Yes. ஏண்டா டேய் தம்பி ஆ. என் காடு என்ன கரை என்ன சொத்து என்ன சுகம் என்ன ஆ. என் தென்னந்தோப்புல ஆமா. குட்டிக்கிட்டு உழுது பாரு தேங்காய் நெத்து நெத்து. அத பொறுக்கி போடுறது ஒரு இடத்துல கொட்டுறதுக்கு 1000
1000 பொட்ட பிள்ளைங்களை வச்சிருக்கிறேன். 1000 பேரா? வேலைக்கு காலத்துல 2 பிளேடு வாங்குறாங்க. ஏன் முடி நிறைய வளருதா? என்ன எடுத்துக்கடா? பிளேடு வாங்குறாங்க. பிளாட் நிலமடா. ஓ பிளாட். ஆமா. சரி. ஆமா மரம் எவ்வளவு இருக்கும்? கணக்கே கிடையாது. எண்ணி விடலானா? முடியாதுடா. நான் நம்பர் போட்டு எண்ணுவனா? முடியாது. நாங்களா எண்ணி விடுவோம். முனிசிப்பு வந்ததும்ல நாங்க அந்த எங்க அட்டடத்துல நீங்க புலத்து போற. ஏன் எண்ண முடியாது? மரம் இருந்தா தானே எண்ணுவே. மரம் இருந்தாதானா? ஏகப்பட்டது கிடக்குது சொல்லு. சரி அதெல்லாம் வேணாம். ஒரு 75 லட்சம் கொடுத்துறணும். 75 லட்சம். ஆமா. இப்ப போனிச்சே தை நம்பி பொங்கல். ஆமா. அந்த பொங்கலுக்கு எங்க பாட்டிக்கு ஒரு ஜாக்கெட்டுக்கு தைய கூலியே 80 லட்சம். சாமி. ஆமா. ஏண்டா ஏனா தைய கூலியே 80 லட்சம்னா அந்த துணி எவ்வளவுனா? மீட்டர் வெறும் 35 ரூபா தான். ஏடா 35 ரூபாய்க்கு 80 லட்சம் எப்படின்னா செலவு? மனிதனா பிறந்தா நம்மளுக்கு எல்லாம் 6 அறிவு தான் கொடுத்துக்கறாங்க. 6 அறிவு. ஆனா இந்த டெய்லருங்களுக்கு மட்டும் 32 அறிவு கொடுத்துக்கறான்டாப்பா. எப்படி? இந்த தையல் பிடிக்கிறாங்க பாரு. செவிட்டு தையல், கூட்டு தையல், முடக்கு தையல், கொங்காட தையல்னு. அதை விட இந்தாண்ட மூணு கிராஸ் பட்டி வைக்கிறானே. அதுக்கு தான் பணமே. இந்த வளர்த்து இருந்தா கூட ஜிங்கன்னு கொடுத்துனா நான் புலத்துறமா? இல்ல சாமி. அதனால தான். ஓ சரி. இவ்வளவுதான் ஆயி போச்சு. ஆடுறதே ஆடுற. உன் கூத்து ஒண்ணே ஆடிட்டு அதுக்கு மேல நான் ஆடுறதே விட்டுறேன். சரியா 1 கோடி கொடுத்துறணும். என் கூத்து ஆடி விட்டீங்களா நீங்க நடந்தே தான் வீட்டுக்கு போகணும். காசு கொடுக்க போட்டியா? எங்க ஊர்ல பஸ் வசதி இல்லப்பா. ஆமா ரோடு வசதியே கிடையாது. சரி நான் 1 கோடி கொடுத்துறணும். 1 கோடி? ஆமா. எத்தனை பேர் வருவீங்க? நான் ஒரு 50 பேர் வருவோம். 50 பேரு வரீங்களா? எங்க ஊர் கொங்கனாவரத்து பக்கம். எதுக்கு? கள்ளக்காடு களை வெட்டி விட்டு போவீங்க. நீதாம்மா 25 நாள் ஆடுனா அதுக்கு ஏத்த மாதிரி ஆளு கூட்டிட்டு வருவேன். 25 ராத்திக்கு 50 பேரா? ஆமா. சரி சரி நானே களை வெட்ட தான் புறப்பட்டுக்கலன்னு பார்த்தேன். ஆமா ஆமா. சரிப்பா 50 பேத்துக்கு 1 கோடி பத்தாதே. நான் எதா இருந்தாலும் நீ கவலைப்படாத. நான் கணக்கு போட்டு பிரிச்சு கொடுத்துக்குவேன். 50 பேத்துக்கு 1 கோடி பத்தாதே. அது நீ கவலையா படாத போதும். நாங்க ஆளு கொஞ்சமா பிரிச்சுக்கிறோம். 1 is equal to 2 1 2 3 4 பைப். 4 பைப்பா? ஆளுக்கு 2 வரக்கட கூட வராது. நான் எதா இருந்தாலும் நான் மறுபடியும் எல்லாம் கேட்க மாட்டேன். சரியா 1 கோடி கொடுத்துரு. 1 கோடி? ஆமா. இடையில கேட்க கூடாது. உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன். கேட்டாலும் தர மாட்டேன். நான் கேட்க மாட்டேன். நீ 1 கோடி கொடுத்துரு. பிறந்த இடத்து கோடி வேணுமா புகுந்த இடத்து கோடி வேணுமா? நான் பணத்துல 1 கோடி கேட்டா நீ எந்த கோடி சொல்லிட்டு இருக்கிற? பணத்துல 1 கோடின்னு பணம் இருக்குதா? இருக்குதுண்ணா. அது இருந்தா நான் என்ன கொலாய்கிட்ட கோமாளி வேச்சு ஆடுறேன். கூட்டோட படுத்து கிடந்திருப்பேன். ஓ அப்படியா? ஆமா. அதுக்கு எத்தனை சைபரு? எனக்கே தெரியாது. இன்னும் ஒரு மண்டையாட்டங்குதுக்கா. சரி சரிப்பா. அது இருக்குன்னு ஒரு கஷ்டம் முசான இருக்கும். அது 7 8 10 பக்கமா இருக்கும். சரிப்பா நான் கூத்து கொடுக்குறேன். சரி. ஒரு நாடகத்துல ஒரு பாட்டு வேணுமே. ஓ நாடகத்துல? ஆமா. என்ன நாடகம்? என்னென்ன நாடகம் ஆடுவீங்க? ஓ என்னென்ன நாடகம்? மகாபாரதம், ராமாயணம், கந்தபுராணம், சிவபுராணம், நாவல்ஸ், குண்டலகேசி இப்படி எல்லாமே ஆடுவோம். என்ன சொல்ற? ஆமாப்பா. எத்தனை ஆடுவீங்க? ஆமா. எல்லா நாடகம் ஆடுவீங்களா? எல்லாமே ஆடுவோம். எனக்கு ஒரு நாடகத்துல பாட்டு வேணுங்க ஐயா. என்ன நாடகம்? நீங்களே பாடுவீங்களா ஆட வருவீங்களா? இருக்குறாங்க. ஒவ்வொரு நாடகத்துக்கு ஒவ்வொரு பேர் இருக்காங்க. ஓ தனித்தனி வாத்தியார். தனித்தனி வாத்தியார். சரிப்பா. எனக்கு இந்த பொன்னர் சங்க நாடகத்துல ஒரு பாட்டு வேணும். அதுக்கு ஒரு ஆளு முக்கியமா அனுப்பி விடுறாரு. அனுப்பிடுறியா? சரி அனுப்பிடு. ஐயா வணக்கம். நாடகக்காரன் கலைப்பட்டேன். வாங்க வாங்க கடனாவது கட்டத்தான் முடியல. ஏன்டா கடை வாங்குற? ஏய் ஏன் கடை வாங்குற? ஏன் கடை வாங்குற? உலக்கி வலின்னு அதத்தாயா பண்ணி அவன கேன புண்டையாட்டம் பேசுற. ஏய் ஏய் அப்படியா? சாமி இருந்தாலும் இது என்ன ஊரு? என்ன ஊரு? ஐயா என்ன ஊருங்க? ரயில்வே ஸ்டேஷனா? ரயில்வே ஸ்டேஷனா? ரயில்வே ஸ்டேஷன் காட்டுக்கோட்டாயம். ரயில்வே ஸ்டேஷன் காட்டுக்கோட்டையில் எழுந்தருளியே பச்சமுத்து கவுண்டர், தைலம்மாள், செந்தை சிவலோகம், மாண்டு வைகுந்தம் சேர்ந்தபடியா அவருடைய பெற்ற பிள்ளைகளும் பேர குழந்தைகளும் இந்த நாடகத்துக்காக அரும்பாடுபட்டு அன்னபோஜனம் வழங்கி இந்த நாடகத்தை அரங்கேற்று செய்தார். என்ன நாடகம்? என்ன நாடகம்? ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரதத்துல ஒரு பாகமாகிய பாண்டவர் வைகுண்ட பதவி. பாண்டவர் வைகுண்ட பதவி. ஆமா. சரிங்க. இந்த பாண்டவர் வைகுண்ட பதவியில இதோ தாராபுகழ் படித்த யுதிஷ்டிரன் சொல்லக்கூடிய தர்மராஜரே சபைக்கு வர்றாரு. தர்மரே வராரு. ஆமா. அவர் அந்த இருந்தாலும் தூண்டாமணிகளுக்கு துருட்டு எறிந்தாலும் அதுக்கு ஒரு தூண்டுகோல் தேவையா? தூண்டுகோல் தேவை. ஆமாங்க. நம்ம மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம்ம குப்பமுத்து
அவர்கள் நம்ம அறிமுகம் செய்தார். அவர்களுக்கும் நம்மளுடைய நாடு சபா சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். இந்த நாடகத்திலே இது தாரா புகழ் படித்த தர்மராஜரே சபைக்கு வர்றாரு. அவரே வராரு. ஆமா, அனுப்பிவிடுங்க. அனுபவம் பாரு. நம்மளுடைய பணிவார்ந்த வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அல்லனா பத்ரிமார்களா மகாராஜா